சைக்காலஜி டெக்ஸ்ட் புக் சாப்டரை நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய போறோம். டாபிக் நுண்ணறிவு. ஒருத்தரை புத்திசாலின்னு சொல்றோம்ல, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஆமா. ஒருத்தர் எவ்வளவு ஸ்மார்ட்ங்கிறது பிறப்பிலேயே முடிவு செய்யப்படுதா? இல்ல, நாம அதை வளர்த்துக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்மளோட பெரிய கேள்வி. கரெக்ட். அதுவும் இல்லாம ஒருத்தரோட புத்திசாலித்தனத்தை ஒரே ஒரு நம்பர்ல அடக்க முடியுமா? ஐக்யூ டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஆனா இன்னைக்கு பலவிதமான நுண்ணறிவு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐடியா எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்குன்னு உங்க சோர்ஸ் ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா, ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். ஒரு நம்பர்ல ஆரம்பிச்சு பல திறமைகள் வரைக்கும் வந்த ஒரு கதை. சரி, அப்போ அந்த கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். உளவியல் நிபுணர்கள் முதல்ல நுண்ணறிவுன்னா என்னன்னு கேட்டப்போ அவங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது? அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொன்னாங்க. உங்க புக்ல இருக்கிற மாதிரி பைனே, அதாவது பினேங்கிறவர் சரியா யோசிச்சு ஒரு விஷயத்த கரெக்டா எடை போடுறது தான் நுண்ணறிவுன்னார். இன்னொருத்தர் சிம்பிள்ஸ் வச்சு யோசிக்கிறதுன்னார். ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இல்ல இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, 1955ல E.G. போரிங் சொன்னதுதான். அந்த கோட் சொல்லுங்க. நுண்ணறிவு சோதனைகள் எதை அளக்குதோ அதுதான் நுண்ணறிவுன்னு சொல்லியிருக்கார். இது கொஞ்சம் நக்கலா இல்லையா? ஆமா. ஒட்டுமொத்த துறையையும் அவரே கலாச்ச மாதிரி இருக்கு. அது நக்கல் மாதிரி தெரிஞ்சாலும் அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. அவரால ஒரு கரெக்டான வரையறை கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த அளக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது என்னன்னு அவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து இல்ல. ஓ, அப்படியா? ஆனா 2 முக்கியமான வரையறைகள் அதுக்கப்புறம் வந்தது. ஒன்னு வெக்ஸ்லர் கொடுத்தது. வெக்ஸ்லர் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு பகுத்தறிவோட சிந்திச்சு நம்ம சூழலை திறமையா கையாள்றது தான் நுண்ணறிவுன்னாரு. ஓகே, இது வெறும் கணக்கு போடுறது மனப்பாடம் பண்றதுங்கிறத தாண்டி நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசுது. மிளச்சரியா. 2வது கார்ட்னர் கொடுத்தது. கார்ட்னர் ஒரு கலாச்சாரத்தால மதிக்கப்படுற ஒரு விஷயத்தை உருவாக்குறது, இல்லனா ஒரு சிக்கலுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது தான் நுண்ணறிவுன்னார். ஆஹா, இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? ஆமா, இந்த வரையறை தான் முதல்ல ஒரு விஞ்ஞானிக்கு இருக்கிற அறிவு மட்டும் நுண்ணறிவு இல்ல, ஒரு கிரிக்கெட் வீரருக்கோ இல்ல ஒரு இசைக்கலைஞருக்கோ இருக்கிற திறமையும் ஒரு வகையான நுண்ணறிவு தான் சொல்லுச்சு. சரி, வரையறையிலே இவ்வளவு குழப்பம்னா இதை விளக்க வந்த கோட்பாடுகள் எப்படி இருந்திருக்கும்னு யோசிக்கவே முடியல. பெரிய சண்டையே நடந்ததுன்னு சொல்லலாம். அப்படியா? ஆரம்பத்துல நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு பவர்ஃபுல் திறமை தான் நினைச்சாங்க. உங்க மூளைக்குன்னு ஒரு ஹார்ஸ் பவர் இருக்கிற மாதிரி. ஓ, இதுக்கு பேர் தான் ஜி காரணி, அதாவது பொது காரணி. இத ஸ்பியர்மேன் 1904ல சொன்னார். அதாவது ஒருத்தருக்கு இந்த ஜி காரணி அதிகமா இருந்தா அவங்க கணக்கு, மொழி, இசைன்னு எல்லாத்துலயும் நல்லா இருப்பாங்க. இது அவங்க மூளையோட ரா ப்ராசஸிங் பவர் மாதிரி, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஆனா அவரே இன்னொன்னையும் சொன்னார். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான துறைக்கும் ஒரு எஸ் காரணி, அதாவது சிறப்பு காரணி தேவைன்னார். எஸ் காரணியா? உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா கணக்கு போடலாம், ஆனா சரியா பாட வளாது. அதுக்கு காரணம் அவரோட கணித எஸ் காரணி நல்லா இருக்கு, ஆனா இசை எஸ் காரணி கம்மியா இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே அடிப்படை அந்த ஜி காரணி தான். கரெக்ட். நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு சூப்பர் பவர் இல்லையா? நீங்க கேட்டதுதான் அடுத்த பெரிய விவாதத்துக்கான புள்ளி. தாண்டைக், தர்ஸ்டன் அடுத்தடுத்து வந்தவங்க ஒரு நிமிஷம், நுண்ணறிவுங்கிறது ஒரே ஒரு பவர் இல்ல, அது பல திறமைகள் சேர்ந்த ஒரு டூல் கிட் மாதிரின்னு சொன்னாங்க. ஒரு டூல் கிட்? ஆமா. தர்ஸ்டன் 7 விதமான திறமைகளை சொன்னார். வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது, எண்களை கையாள்றது, ஞாபக சக்தி, இப்படி ஒரு லிஸ்டே கொடுத்தார். அப்போ விவாதம் ஒரு சூப்பர் பவர்ல இருந்து ஒரு டூல் கிட்டுக்கு மாறுச்சு. ஆமா. ஆனா இந்த டூல் கிட்ல எத்தனை கருவிகள் இருக்குங்கிறதுல தான் அடுத்த குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? பயங்கரமான குழப்பம். உங்க சோர்ஸ்ல கில்போர்ட பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அவர் ஒரு மாடல் உருவாக்குனார். ஆமா, அந்த ரூபிக்ஸ் டியூப் மாதிரி ஒண்ணு. அதேதான். அதுல செயல், பொருள், விளைவுன்னு 3 டைமென்ஷன்ஸ். அதையெல்லாம் பெருக்கி பார்த்தா... நீங்களே சொல்லுங்க, இருங்க பாக்குறேன். அடேங்கப்பா, 180 வகையான நுண்ணறிவு. சீரியஸா? 180 வகை. இத வச்சு என்ன பண்றது? இது ஒரு மனுஷனோட மனச புரிஞ்சுக்க உதவுமா, இல்ல இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுமா? சொல்லப்போனா இது பெரும்பாலும் ஒரு தியரிட்டிக்கல் மாடலாவே இருந்துருச்சு. அப்போ நடைமுறையில யாரும் பயன்படுத்தலையா? ரொம்ப இல்ல. மனசோட ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்பாட்டையும் வகைப்படுத்த முயற்சி பண்ண ஒரு பிரம்மாண்டமான முயற்சி அது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடைமுறைக்கு ரொம்ப சிக்கலானது. ஆனா இந்த டூல் கிட் ஐடியாவை ரொம்ப அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னது 1983ல வந்த ஹோவர்ட் கார்ட்னர் தான். ஓ, கார்ட்னர். அவரோட கோட்பாடு தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. ஆமா, இந்த பகுதி தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கார்ட்னர் ஸ்கூல்ல
நம்ம முக்கியமா நினைக்கிற கணக்கு மொழி திறமைகளை தாண்டி பல விஷயங்களை சொல்றாரு. இசை நுண்ணறிவு, ஒரு விளையாட்டு வீரருக்கு இருக்கிற உடல் இயக்க நுண்ணறிவு, ஒரு ஆர்கிடெக்டுக்கு இருக்கிற இட நுண்ணறிவு, மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிற சமூக நுண்ணறிவு, நம்மள நாமே புரிஞ்சுக்கிற தன்னுணர்வு நுண்ணறிவு, இயற்கையை புரிஞ்சுக்கிற நுண்ணறிவுன்னு குறைஞ்சது 8 வகைகளை சொன்னாரு. இது கல்வித்துறையில ஒரு புரட்சியே உண்டாக்குச்சு. எப்படி அது எப்படி ஒரு புரட்சியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, நம்மளோட பாரம்பரிய கல்வி முறை எந்த 2 நுண்ணறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குது? மொழிக்கும் தர்க்க கணிதத்துக்கும் தான். கரெக்ட். ஒரு பையன் கணக்குல சரியா மார்க் வாங்கலனா அவனை மக்குன்னு முத்திர குத்திடுறோம். ஆனா அவன் ஒரு அற்புதமான ஓவியனா இருக்கலாம், இல்ல சூப்பரா கிட்டார் வாசிக்கலாம். ஆமா. கார்ட்னரோட தியரி அந்த பையன் மக்கில்ல, அவனோட நுண்ணறிவு வேற வகைப்பட்டதுன்னு சொல்லுச்சு. இது லட்சக்கணக்கான மாணவர்களோட சுயமதிப்பை காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே ஒரு விதத்துல புத்திசாலி தான் சொல்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இதுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கா? இல்ல இது எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுக்கற மாதிரி ஒரு ஃபீல் குட் தத்துவமா? அருமையான கேள்வி. இதுதான் கார்ட்னர் தியரி மேல வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனம். ஓ, இந்த 8 நுண்ணறிவுகளும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தமில்லாத தனித்தனி திறமைகளா, இல்ல எல்லாமே ஸ்பியர்மன் சொன்ன அந்த பொதுவான ஜி காரணியோட வெவ்வேறு வெளிப்பாடுகளாங்கிற விவாதம் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்ப இன்னும் ஒரு தெளிவான பதில் இல்ல? இல்ல. ஆனா இது செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புத்திசாலிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை இது விரிவுபடுத்திருச்சு. அப்போ இந்த விவாதத்துல ஒரு பக்கம் கார்ட்னர் மாதிரி ஆட்கள் நுண்ணறிவுங்கிறது பல திறமைகளும், இன்னொரு பக்கம் ஒரு சாரார் இல்ல எல்லாத்தையும் அளக்க ஒரு நம்பர் போதும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஐக்யூவா? கரெக்டா புடிச்சிங்க. வில்லியம் ஸ்டர்ன் உருவாக்குன அந்த ஃபார்முலா ஒரு சிக்கலான விஷயத்த ரொம்ப சிம்பிளா மாத்த முயற்சி பண்ணுச்சு. அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு மனவயது கால வயது இன்டு 100. ஆமாம். அதாவது ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பையனோட மூல அளவுக்கு யோசிச்சா அவனோட மனவயது 12, கால வயது 10, அப்போ அவனோட ஐக்யூ 120. சரி. இது ஒரு மாதிரி மனவயது ஓட்டப்பந்தயம் மாதிரி. வயசை விட உங்க மூளை எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாக்குறது. அழகான உவமை. அந்த நம்பரை வச்சு மக்களை வகைப்படுத்தவும் செஞ்சாங்க. ஆமா, உங்க நோட்ஸ்ல ஒரு டேபிள் இருக்கு. 140க்கு மேல மேதைனும் 70க்கு கீழே சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பயன்படுத்தவே கூடாத வார்த்தைகளை வச்சு அப்போ வகைப்படுத்தினாங்க. இது நிறைய பேருக்கு தவறான முத்திரைகளை குத்தவும் வழிவகுத்தது. இதுல பெரிய கேள்வி என்னன்னா, இந்த ஐக்யூ ஸ்கோர் ஒருத்தருக்கு ஜீவித்த காலம் முழுக்க அப்படியே இருக்குமா, இல்ல மாற வாய்ப்பிருக்கா? ஒருத்தரால தன்னை புத்திசாலி ஆக்கிக்க முடியுமா? இதுதான் $1,000,000 கேள்வி. உங்க சோர்ஸ்ல டெர்மன் செஞ்ச ஒரு ஆய்வை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல திறமையான குழந்தைகளோட ஐக்யூ அவங்க வளர்ந்த பிறகும் பெருசா மாறலைன்னு கண்டுபிடிச்சாங்க. மாறலையா? ஆமா, இதுக்கு பேர் தான் நுண்ணறிவு ஈவின் மாறாத்தன்மை, இல்லனா ஐக்யூ ஸ்கோர் பெருசா மாறாதுங்கிற கருத்து. அப்போ அது மாறவே மாறாதா? இது கொஞ்சம் ஏமாற்றமா இல்லையா? உங்க அடிப்படை அறிவுத்திறன் மாறாதுன்னு தான் இந்த தியரி சொல்லுது. ஆனா வாழ்க்கை அனுபவங்கள், கல்வி மூலமா அந்த திறனை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது கண்டிப்பா மாறும். நீங்க புதுசா விஷயங்களை கத்துக்கலாம், புது பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஆனா இந்த டெஸ்டுகள் அளக்குற அந்த கோர் எபிலிட்டி பெரும்பாலும் நிலையானதுங்கிறதா இந்த விவாதத்தோட ஒரு பக்கம். சரி, அப்போ ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான ஐக்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க அந்த ஜி காரணி சூப்பர் பவர் உள்ள ஆள். அப்ப அவங்க கண்டிப்பா ஐன்ஸ்டீன் மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஆளா இருப்பாங்களா? நுண்ணறிவுக்கும் ஆக்கத்திறனுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப முக்கியமான இணைப்பு இது. உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்படியா? ஆமா, ஆக்கத்திறனோட இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவு நுண்ணறிவு தேவைப்படலாம். ஆனா ஐக்யூ 160 இருக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் ஆக்கத்திறன் மிக்கவர்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படி? ரெண்டுமே மூளையோட வேலை தானே. ஏன்னா ரெண்டும் 2 விதமான சிந்தனை முறைகளை பயன்படுத்துது. கில்போர்ட் சொன்ன குவிச்சிந்தனை விரிச்சிந்தனை பத்தி உங்க சோர்ஸ்ல இருக்கு. ஆமாம், குவிச்சிந்தனைனா கன்வர்ஜென்ட் திங்கிங். ஒரு பிரச்சனைக்கு இருக்கிற ஒரே ஒரு சரியான பதிலை கண்டுபிடிக்கிறது. ஒரு ஐக்யூ டெஸ்ட்ல கேக்குற மாதிரி எல்லா தகவலையும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வருது. ஆனா விரிச்சிந்தனை, அதாவது டைவர்ஜிங் திங்கிங்னா ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு பலவிதமான பதில்களை உருவாக்குறது. அதுதானே ஆக்கத்திறன். மிக சரியா. உங்க ஆதாரம் கொடுக்கிற அந்த கிளாசிக் உதாரணம், ஒரு செங்கலை எத்தனை வழிகள்ல பயன்படுத்தலாம்? இந்த கேள்வியை நான் உங்களே கேட்கிறேன், யோசி பாருங்களேன். ஓகே. வீடு கட்டலாம், பேப்பர் பறக்காம இருக்க வைக்கலாம், சரி, தற்காப்புக்கு பயன்படுத்தலாம், கதவுக்கு முட்டு கொடுக்கலாம், ஒரு சின்ன சிற்பம் செதுக்கலாம். பாத்தீங்களா?
நீங்க செஞ்சதுதான் விரி சிந்தனை. இதுக்கு ஒரே ஒரு சரியான பதில் கிடையாது. பல சாத்தியமான பதில்கள் இருக்கு. ஆமா, நுண்ணறிவு ஒரு வரையறுக்கப்பட்ட பிரச்சனையை தீர்க்க உதவுது. ஆக்கத்திறன் அந்த பிரச்சனையை புதுசா பார்க்கவும் புது வழிகளை உருவாக்கவும் உதவுது. ரெண்டுமே முக்கியம், ஆனா ரெண்டும் வேற வேற. இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கிற பலவிதமான திறமைகளின் ஒரு பூங்கொத்து மாதிரி ஆகிடுச்சு. வாவ், நாம இதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். நுண்ணறிவை பத்தின நம்ம புரிதல் ரொம்பவே பறந்து விரிஞ்சு எல்லாரையும் உள்ளடக்கியதா மாறிடுச்சு. விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ தெரியுங்கிறது மட்டும் இல்ல, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி பிரச்சனைகளை தீர்க்கறீங்க, எப்படி புதுசா உருவாக்குறீங்க. உலகத்தோட எப்படி பழகுறீங்கங்கிறதும் உங்க நுண்ணறிவோட ஒரு பாகம்தான். சரியா சொன்னீங்க. இது நம்மளோட பலவீனங்களை மட்டும் பார்க்காம நம்மளோட தனிப்பட்ட பலன்களையும் மதிக்க கத்துக் கொடுக்குது. நான் கணக்குல வீக்கா இருக்கலாம், ஆனா புது ஆளுங்க கிட்ட நல்லா பழகுவேன். அதுவும் ஒரு வகையான நுண்ணறிவு தான் இது சொல்லுது. நிச்சயமா. சரி, இந்த ஆதாரங்கள் அடிப்படையில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வி. சொல்லுங்க. நுண்ணறிவு பிறவிலேயே வர்ற ஒரு சூப்பர் பவர், அதாவது ஸ்பியர்மேனின் ஜி காரணினும் பார்த்தோம். ஹம், அது சூழலுக்கு ஏத்த மாதிரி பல திறமைகளா வெளிப்படுற ஒரு டூல் கிட், அதாவது கார்ட்னரோட கோட்பாடுன்னு பார்த்தோம். ஆமா. இன்னைக்கு நீங்க ஒரு புது ஸ்கூலை டிசைன் பண்ணணும்னா எந்த ஐடியாவை அடிப்படையா வச்சு அதை உருவாக்குவீங்க? ஒவ்வொரு மாணவன்கிட்டயும் இருக்கிற அந்த ஒரே ஒரு சூப்பர் பவரை கண்டுபிடிச்சு மெருகேத்துவீங்களா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பலவிதமான கருவிகளை, அதாவது கார்ட்னரோட 8 வகை நுண்ணறிவுகளையும் வளர்க்க முயற்சி பண்ணுவீங்களா? நல்ல கேள்வி. இத பத்தி யோசிச்சு பாருங்க.